எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தீபன் ஜிவி vlogs. நம்ம ஷார்ட்ஸு ரீல்ஸுன்னு கம்யூனிட்டி போஸ்ட்டுன்னு எது போட்டாலுமே கமெண்ட்ல வந்துட்டு கவுன்சிலிங் என்னாச்சு எனக்கும் சொல்லுங்க, நாங்களாம் உங்கள் ஃபேமிலி தானே ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் என்ன நினச்சேன்னா ஒரு ஃபுல் வீடியோவாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இவ்வளோ டிலே ஆச்சு. ஸோ லேட்டாக இப்போ வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி, யாரும் கோச்சிக்காதீங்க. இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காதவங்களுக்கு என்னன்னே புரியாது, எதை பற்றி பேசுகிறேன்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போவே பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா இந்த பார்ட் கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம கடைசியாக நம்ம வீடியோ எதில் முடிச்சிருப்போன்னா, நான் கவுன்சிலிங்குள்ளே போயிட்டு வரேன், எனக்கு பயமாக இருக்குது, எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் உள்ளே போயிருந்தேன். இது வரைக்கும் வந்துட்டு அதை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி ஆல் தி பெஸ்ட் சொல்லி ரொம்ப விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு கவுன்சிலிங்க்கு உள்ளே போகும்போது என்ன நினச்சிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ கவுன்சிலிங் எடுத்தோடனே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சா மட்டும்தான் கவுன்சிலிங்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உள்ளே வந்து 8 மணிக்கு கூப்பிட்டாங்களா, 8 மணிக்கு நான் போய் உள்ளே உட்காந்தேன். நமக்குன்னு ஒரு டேபிள் நம்பரு, இந்த வரிசையில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ எத்தனை பேர்த்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க? 1:3 ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. இப்போ வந்துட்டு 6 வேகன்சி இருக்கா, 6x3 எவ்வளவு, 6×3 18 பேர்த்த கூப்பிடுவாங்க. எப்பயுமே அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. எப்பயுமே அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த டைம் வந்துட்டு 11 பேர் தான் கூப்பிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியல, எனக்கு முன்னாடி இருந்தவங்களே வந்துட்டு ஒருத்தர் 2 பேர் வரல, அதனால கம்மியான பேர் தான் வந்திருந்தாங்க. முக்கியமா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குல்ல, உள்ள போய் 8 மணிக்கே உட்காந்தாச்சு. உள்ள எல்லாத்துக்குமே ஹார்ட் டப்புன்னு துடிக்குது. நான் ஏற்கனவே செகண்ட் டைம் போயிருந்தாலும் பக்கத்துல வந்தவங்களாம் புதுசு இல்லை, அவங்களாம் பயந்துட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால என்னெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் பேசிட்டு இருந்தோம். 8 மணிக்கே போனதுனால 2 மணி நேரம் 10 மணி வரைக்கும் சும்மா உட்காந்து ஃபோன் நம்பர் வாங்கிட்டு என்னென்ன படிச்சிங்க, எப்படி படிச்சிங்க, சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் தான் செக் பண்ணி பேசிட்டு இருந்தோம். கரெக்டாக 10 மணிக்குப்பா இந்த டேப் இருக்குல்ல, டேப் எடுத்துக்கிட்டு அதை நான் மடிச்சு வைப்பல அந்த ஆங்கிளில் வந்து உட்காந்து மடிச்சு உட்காந்துட்டு 2 பேர், ஒரு டேபிளுக்கு 2 பேர் உட்காந்து சர்டிஃபிகேட்லாம் வந்து அப்லோட் என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் எடுத்து அலைனா வச்சுக்கோங்கன்னு சொல்லி நமக்கு எது ஃபர்ஸ்ட் வைக்கணும் செகண்ட் வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் சொல்லி நம்மளை சொல்லிட்டாங்க. நாமளும் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அப்படியே எல்லாம் கப்சிப்புன்னு ஃபுல்லாக இடமே அமைதியாக இருக்கு. எனக்கு முன்னாடி இருக்கவங்க வந்துட்டு அதான் ரேங்க் வரிசையில் தானே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பையன், ஒரு தம்பி, அவனுக்கு வந்துட்டு அவங்க போய் கேட்குறாங்க, ஏதோ டவுட் கேட்கும் போதே பார்த்துட்டு, என்னப்பா உன்னோடதுல வந்துட்டு டெக்னாலஜின்னு சொல்லி இதில் போடவே இல்லை ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்டில், அப்போ உனக்கு வந்துட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து நான் எடுத்து காமிச்சு, சார் என்னோடதும் நானே வாண்டடாக போய் என்னோட டெக்னாலஜிங்கிறது இல்லைங்க சார் அப்படின்னா, உங்களது டெக்ஸ்டைலுங்கிற பேர் இருக்கலாமா, அது போதும், அவங்களது அது கூட இல்லை அப்படின்னு சொல்லி அவனை போக சொல்லிட்டாங்க. ஆமாம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் கிளம்பிட்டாங்க. பாவமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாங்கல்ல, அவங்களுக்குமே வந்துட்டு IISTல ஏதோ இஷ்யூன்னு சொல்லி அதுவும் ஒரு ப்ராப்ளமு. எல்லாத்துக்கும் அந்த பார்த்தோன்னே பயம் ஆயிடுச்சு. என்னடா இது, எல்லாருமே செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா நான் என்னோடது போகும்போது பார்த்துட்டு, ஓகே தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது, தம்பிக்கு தான் செட் ஆகலை, நீங்கள் போங்கன்னு சொல்லி கவுன்சிலிங் ஹால்குள்ளே போக சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சோடனே வீட்டுக்கு போங்க, ரிசல்ட் வந்துட்டு வெப்சைட்டில் போடுறேன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் இந்த டைம் வந்து கவுன்சிலிங் ஹால்குள்ளேயே அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு, இன்றைக்கே ரிசல்ட் தெரிஞ்சிரும்னு. ஆனாலும் பயமாக இருந்துச்சு. ஏற்கனவே இப்போ என்ன போதோன்னு சொல்லி கை காலெலாம் சில்லுன்னு இருந்துச்சு ரொம்ப. அங்கே கவுன்சிலிங் ஹால்குள்ளே போனால் அங்கேயும் ஏசி போட்டு 4 பேர் நல்லா டிப்டாப்பாக உட்காந்துருக்காங்க. முன்னாடி டிஸ்பிளேயில் வந்துட்டு என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன வேகன்சி இருக்குன்னு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது. எப்படியே ஒரே ஒரு டப்புன்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் நான் உள்ளே போயிட்டு வெளியே வந்து என்ன ஆச்சுங்கிறது வீடியோலேயே வரும். ஸோ அந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் பேசலாம். ஃப்ளாஷ்பேக். மணி வந்து கரெக்டாக 8:40. இப்போ வந்து கேண்டிடேட்டை மட்டும் உள்ளே கூப்பிடுறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன், நல்லபடியாக வேலையை வாங்கிட்டு வா. இங்கேருந்து நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு கூட்டு பிரார்த்தனைனால ஒரு நல்லது. பாபா படம் பார்த்தியா, அதை கிளைமேக்ஸில் அப்படி தான் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. 2வது டைம். ஸோ A few moments later. என்ன சோகம் போனோம். போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் கவுன்சிலிங் ஹால்குள்ள விட்டாங்க. போன டைம் வெரிஃபிகேஷன் பண்ணி அப்படியே அனுப்பிச்சிட்டாங்கல்ல. ஆமாம், இப்போ கவுன்சிலிங் ஹாலில் விட்டாங்க. அங்கே வந்து வேகன்சிலாம் டிஸ்பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கிறவங்க வந்து MBC. ஓகே. ஆனால் அவங்க ஜென்ரல் எடுத்துட்டாங்க. அடுத்து செகண்ட் ரேங்க் இருக்கிறவங்க BC ஃபர்ஸ்ட் ரேங்க். நான் சொல்றது புரியுமான்னு தெரியல. மொத்தத்தில் உள்ள போய் நம்ம என்ன வேகன்சி வேணும்னு அனௌன்ஸ் பண்ண போகும்போது நோ வேகன்சி அப்படின்னு வந்துச்சு நான் உள்ள போகும்போது. அதனால
அவ்வளோதான். நோ வேகன்சி அப்படின்னு சொன்னோடனே நான் ஃபைல்ஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டேன். அவ்வளோதான். நோ வேகன்சி அப்படின்னு சொன்னோடனே நான் ஃபைல்ஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டேன். சரி விட, அடுத்த வருஷம் இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. ஆனா அங்க இருக்கிற ஒரு அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, 3rd ரேங்க் அண்ணா வந்து இந்த இதெல்லாம் வந்துட்டு 20,000 தான் 20,000 பிளஸ் வந்துட்டு ஏதோ அலவன்சஸ் ஏதாவது சேர்த்து 25,000 அந்த மாதிரி தான் வருமாமா. அதுவே வந்துட்டு இது ஷிஃப்ட் பேசிஸ்ல தான் வேலை செய்யணுமாமா. ரொம்ப ஒர்க் ப்ரெஷரா இருக்குமா ப்ரொடக்ஷன்னால. அதனால நீங்க இந்த வருஷம் எக்ஸாம்லேயே படிங்க, பொண்ணுங்க தான் கேட்டிருக்காங்க, இது வந்து உங்களுக்கான இது, நீங்க படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னோட இந்த டைம் வாங்கிடலாம் விட, கடவுளையே பார்த்து உனக்காக இந்த டைம் கொடுத்துருக்காரு. எல்லாருமே வந்துட்டு இந்த போஸ்டிங்கா ஜூனியர் அசிஸ்டன்ட் அதுவா ஹேண்ட்லூமே போயிருக்கலாமே, என்ன இப்படி கேட்டிருக்காங்கன்னு. ஆனா அதாவது இது அட்டெண்டர் மாத்திட்டாங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஒண்ணு கேட்டிருந்தாங்கல்ல, அதை தூக்கிட்டு இப்ப ரெண்டுமே வந்து SC ST கேட்டாங்கல்ல. எல்லாருக்குமே தெரியல, அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. என்ன இது மாத்திட்டாங்க எல்லாரும் ஷாக்கா வராங்க. ஐயோ சூப்பர்வைசர் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அனௌன்ஸ் பண்ணி போய் உட்காந்துட்டாங்க. தோல்விக்கான இனிப்பு இல்ல ஜெவி, அடுத்த உழைப்பு, அடுத்த எக்ஸாமுக்கான இது. ஆனா இந்த ஏரியால ஃபுல்லுமே பாருங்களேன், ஃபுல்லுமே பால்கோவா, கீ. இது என்ன எதனால இங்க இவ்வளோ ஃபேமஸா இருக்குன்னு தெரியல. எல்லா கடையிலையுமே இருக்கு. டேஸ்ட் பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இங்க பாருங்களேன், இந்த லைன் ஃபுல்லுமே பால்கோவா தான். ஏன் அப்படி கிடைக்குது தெரியல ஜெவி ஏன்னு. ஸோ நமக்கு நைட்டு தான் வந்து பஸ்ஸு. ஸோ அதனால் வந்து அது வரைக்கும் சரவணா ஸ்டோர் போகலான்னு கிளம்பிட்டோம். லெட்ஸ் செலிப்ரேட். ஃபைனலி நம்ம சரவணா ஸ்டோர் வந்திருக்கோம். சரவணா ஸ்டோர் டி நகர்னு சொல்றாங்கல்ல, ஆமாம். அங்க போயிருக்கலாமா? எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைக்கிறியா? ஷாப்பிங் அங்க ஒரு 2 இருக்கு. ஆமா, சரி போய் பாப்போம். பேக் வந்துட்டு டோக்கன் போட்டு ஃப்ரீயா போய் மேல பார்க்கலாம். மனசுக்குள்ள ஓரமா கஷ்டம் இருந்தாலும் லைவ் எடுத்துவோம். நாங்க இதெல்லாம் எல்லாம் அடுத்த எக்ஸாம் பாத்துக்கலாம் ஜெவி, டோன்ட் வரி. அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண தயாராயிட்டியா? தயாராயிட்டேன். மனசளவுல ஃபர்ஸ்ட் இந்த ஒரு இதுவே மனசுனா ஏத்துக்க மாட்டேங்குது. என்னாச்சு? மனசு வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் அழுகுற மாதிரி ஸ்டேஜுக்கு போயிட்டேன், கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்ச உடனே. ஆனாலுமே வந்துட்டு என்ன எனக்கு மனசுல என்ன ஒரு வார்த்தை ஆறுதல் கொடுத்துச்சுன்னா, எனக்கு முன்னாடி ஒரு அண்ணா இருந்தாங்க, 3வது ரேங்க் எடுத்த அண்ணா. 4வது ரேங்க் எடுத்தவங்க வரல, நான் 5வது ரேங்க். ஸோ அந்த அண்ணாட்ட நான் சொல்லும் போது, பரவாயில்லைங்க உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னாங்க. என்னடா இப்படி சொல்றாங்களேன்னு பார்த்தேன். அப்புறமா தான் இல்லைங்க, இது வந்து பொண்ணுங்களுக்கு செட் ஆகுது, சூப்பர்வைசர் போஸ்ட் தான், ஷிஃப்ட் பேசிஸ்ல இருக்கும், நீங்க வேற எக்ஸாம் படிக்கணும்னு நினைச்சா கூட படிக்க முடியாது, அதனால ப்ரொடக்ஷன் ப்ரெஷர் இருக்கும், பொண்ணுங்களுக்கு செட் ஆகாது, அதனால நீங்க இப்ப அனௌன்ஸ் பண்ற அடுத்த எக்ஸாமுக்கு வந்துட்டு படிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. அதனால மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் சேலரி பார்த்தோம்னா அது 20,000 தான். அது இல்லாம அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா 25 தான் வரும். ஸோ ப்ரொடக்ஷன்ல போக வேண்டாம் அப்படின்னு மைண்ட் செட் ஆகி ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த வருஷம் எக்ஸாம் வந்துச்சுன்னா பார்க்கலாம். இல்ல அத பாவக்காயா எங்க நீ வந்து வாங்கிட்டு இருக்க? எவ்வளவு குட்டியா இருக்கு பாருங்க, நாட்டு பாவக்காயா அடிக்குது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நல்லா இருக்கு, கியூட்டா இருக்கு. அப்படியே நெடுல மேல கம்மல் மாதிரி இப்படி மாட்டி விட்டுக்கலாம். நீ ஆக்சுவலா சோகமா இருக்கணும், இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. மனசுல சோகமா தான் இருக்கு. வீடியோ ஆன் பண்ணோடனே நல்லா பேசுறேன். 1 hour later. கடையில் பொருளெல்லாம் வாங்கிடலாம் போல, ஆனால் பில்லு போடுறதுக்கு தான் 1 மணி நேரம் ஆகுது. பில்லு போடுறதுலேயே டயர்ட் ஆகிட்டு ஜூஸ் குடிக்க வந்துட்டோம். எப்படி இருக்கு? ஜூஸ் வந்து வித்தியாசமா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. நம்மள கொஞ்சம் பச்சை கலர் மாதிரி இருக்கு கரும்பு, கொஞ்சம் வெள்ளையா இருக்கு கரும்பு. மசாலா மாதிரிலாம் இருக்கு என்னமோ. கைஸ் இங்க பாருங்க, யாருன்னு ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணி கமெண்ட் போடுங்க, அப்புறமா நான் யாருன்னு காமிக்கிறேன். 1 2 3 இங்க இமிடேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது பிஜேபி சிம்பல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம மோடிஜி குழந்தையா இருக்கும்போது இப்படி தான் இருந்திருப்பாரு. தாடி மீசியோடயா. ரொம்ப நேரமா உட்காந்து ரெஸ்ட் எடுத்தோம், கால் பயங்கர வலியாயிருச்சு அந்த பில் போடுற இடத்துலயே. கிட்டத்தட்ட காலையில 6:30 மணில இருந்து சுத்திக்கிட்டே தான் இருக்கும். என்ன பண்றது, மனசுதான் ஒரு பாரமாவே இருக்கு. 2 நாள் ஆகும் நார்மலா வரதுக்கு. எல்லாம் சரியா போயிடும், மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஆமா, லெட்ஸ் ரீஸ்டார்ட். ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு இங்க இருந்து பார்க் ஸ்டேஷன் போகணுமா? பார்க் ஸ்டேஷன் டு வண்டலூர் போறோம். வண்டலூர்ல இருந்து தான் கீழம்பாக்கம் பார்க்கோம். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பார்க் ஸ்டேஷன் போறோம். அங்க போயிட்டு அங்க இருந்து எங்க போறோம்னு பாப்போம். பார்க் ஸ்டேஷன் எப்படி போறது? இங்க இருந்து சென்ட்ரல் போய் சென்ட்ரல்ல இருந்து தான் நடந்து போகணும். ஆமா, சென்ட்ரல்ல நம்ம பஸ்ல போயிடலாமா, ஆட்டோல போலாமா? ஆட்டோல 100 ரூபாய் கேட்பாங்க. பஸ் இருக்கான்னு பாப்போம், இருந்தா அதுல போய்க்கலாம்.
எப்படி இருக்கீங்க? கோயம்பேடு பேருந்து நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எப்பா இங்கிருந்து ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சா ஒரு ஸ்டாப்பு. நிறுத்தி 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 வந்தாச்சு ஒரு வழியா கோயம்பேடு. இப்போ கோயம்பேடுல இருந்து கீழாம்பாக்கம் போக வேண்டியதுதான். அவுத்துக்கு சோறு தின்ட்டு போவோம். ஒரு பசிக்குது, காலையில இருந்து சாப்பிடல. காலையில 6 மணிக்கு சாப்பிட்டது. போலாம். கருத்து ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை, பஸ்ஸில் பயங்கரமாக தூக்கம் வந்துட்டே இருந்துச்சு. ஓரமாவா ஓரமாவா. பஸ்ஸில் பயங்கரமாக தூக்கம் வந்துட்டே இருந்துச்சு. உனக்கு ஜீவிதாக்கு மட்டும்தான் பஸ்ல போனா மயக்க வரும், பசி எடுக்கும், தூக்கம் வரும், எல்லாமே வரும். ஓரமாவா. டிக்கெட் ஒரு கையில, போன் ஒரு கையில. டிக்கெட் போச்சுன்னா 500 ரூபா ஃபைனு. சென்னை மாநகராட்சி ஃபைன்லாம் போடுவாங்கல்ல, ஆமா. அதனால கையில பத்திரமா பிடிச்சிக்கிட்டு போனை பிடிச்சி தூங்கிட்டு இருந்தேன். சரி கீழே போட்டுருவோம், பேக்ல போட்ட உடனே கோயம்பேடு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டிலேயே வந்து பெரிய பஸ் ஸ்டாப்பா இருந்தது கோயம்பேடு. இப்போ நீ வந்து அந்த கீழாம்பாக்கத்தை மட்டும் பாரு, மிரண்டு போயிருவேன். அப்படியா? அந்த அளவுக்கு ஹைடெக்கா இருக்கும். சரி நம்ம போய் எதாவது சாப்பிட்டு இருக்கலாம். காலையில இருந்து வந்ததுல இருந்து இப்பதான் சாப்பிடுறேன். என்ன சோகம்? காலையில 6 மணிக்கு சாப்பிட்டா 6 மணிக்கு சாப்பிட்டா கணக்கே கிடையாது. எப்போ ஒருத்தன் 7 மணிக்கு மேல சாப்பிட்றானோ உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னாங்க. 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றதுல அரை காலையில 6:30 மணில இருந்து சுத்திக்கிட்டே தான் இருக்கும். வெங்காயம் செமையா இருக்கு. வெங்காயமே செமையா இருக்கா? பசியில் அப்படிதான் எல்லாமே நல்லா தான் இருக்கும். பசி சரியான பசி. மனசு கஷ்டத்துல சாப்பிட தோணல. சாப்பாடு வேற, மனசு கஷ்டம் வேற. இப்போ நீ நல்லா தெம்பா சாப்பிட்டினா தான் அடுத்த எக்ஸாமுக்கு நல்லா படிக்க முடியும். ஏன் கடவுள் வந்துட்டு கடவுளோட பிளான் ஒரு மாதிரியா இருக்கு? கடவுள் ஒன்று உனக்குன்னு ஒரு வேலை எங்கேயோ எழுதி வச்சிருப்பாரு, பெஸ்டா கொடுக்குறாரோ? ஆமா, அதுதான் உண்மை. இப்போ சூப்பர்வைசர் வேலைக்கு நீ போனேன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம் தான் பண்ணணும். உண்மைதான். ஆஃபீஸர் மாதிரி போயிட்டு ஆஃபீஸர் மாதிரி வரலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா போதும். இதில் தான் வந்துட்டு சீனியர் ஃபர்ஸ்ட் இப்போ ஜூனியர் எடுப்பாங்க, அதுலேருந்து ப்ரமோஷன் கொடுத்து ஜூனியர் சீனியராக மாற்றுவாங்க, அதுலேருந்து ப்ரமோஷன் கொடுத்து ஏடியாக மாற்றுவாங்க. ஸோ ஆமாம், ஈஸியாக ப்ரமோஷன் இருக்கும். ஆமாம், இதில் போனால் அந்த மாதிரி இருக்கு. ஆனால் அதுக்கு இன்னும் எப்போ எக்ஸாமு, எப்போ வேகன்சி, அதெல்லாம் எதுவும் தெரியல. பிரியாணி தான் ஆர்டர் போட்டேன். எதுக்கு மஞ்சூரியன் போகிறேன்? இவ்வளோ கலராக இருக்கு, என்னன்னு பார்த்தேன். மஞ்சூரியன் கலர்ஸ் நல்லா ஆட் பண்ணியிருக்காங்க, சூடாக இருக்கு. இதுவே போத மாட்டேருக்கு. ஆமா, நானே நல்லா பல்கா இருக்கு. சாப்பிடலாம் வேஸ்ட் பண்ணாம சாப்பிடலாம். எப்படி இருக்கு? நல்லா அரிசி நீல நீளமா டேஸ்ட் செம்மையா இருக்கு. எனக்கு இந்த சிக்கன் மஞ்சூரியன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் சாப்பிட வாய்ப்பு தான் கிடைக்காது. இதெல்லாம் இயர்லி ஒன்ஸ் தான் சாப்பிட சான்ஸ் கிடைக்குது, இதெல்லாம் சாப்பிட்றலாம். இதை ட்ரை பண்ணி பாரு, செம்மையா இருக்கு. 1 hour later. நமக்கு பஸ் வந்துட்டு சென்னை கலைஞர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் கிளம்புதாமா. கிளம்பாக்கமா? ஆமா, எனக்கு இத்தனை நாள் தெரியாது. பெரிய பஸ் ஸ்டாண்ட் தெரியுது. அதுவும் பெரிய பஸ் ஸ்டாண்டு தான். கூகுள்ல பார்க்கும்போது அதுதான் பெரிய பஸ் ஸ்டாண்டுன்னு காமிச்சிச்சு. இது என்ன அப்டேட் ஆகலையா இல்லை சின்னதான் தெரியல. அங்கே பாரு, அந்த இது ஆர்ச்செல்லாம் மாசா இருக்கும் சந்தில் பாரு. இன்னும் அதெல்லாம் ஓப்பன் பண்ணலையா? அதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது வந்து இது டவுன் பஸ்ஸு, அந்த சைடு இருக்கிறது வந்து ரூட் பஸ்ஸு. ஓ சரி, ஓகே. அப்போனா நம்ம போய் 9:30க்கு தான் பஸ்ஸு. ஆமாம், மணி இப்போ தான் வந்துட்டு 6:15 இருக்குன்னு நினைக்கிறேன். 6 தான் ஆகுது ஷார்ப்பா. 6 தான் ஆகுது. நம்ம 3.5 மணி நேரம் இருக்கு. 3.5 மணி நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே உட்காருவா. அழகா இதில் வந்துருக்கலாம், மெட்ரோவில் வந்துருந்தா கொஞ்சம் நல்லா வேடி பார்த்துட்டு பொறுமையாக வந்துருக்கலாம். என்னப்பா இது ஏர்போர்ட் மாதிரி இருக்கு? ஏர்போர்ட்டை விட சூப்பராக பெருசாக இருக்கு. வா உனக்கு காமிக்கிறேன். இப்போ இதோட பெருசாக இருக்கு. என்ன ஓவராக பில்டப் கொடுக்குறேன்னு நினச்சிக்காது. இங்கே பாரு, இது மேப்பு பாரு.
திமுகங்கிறதுனால சூரியன் ஷேப்லயே கட்டிக்கிச்சு. அப்படியா? உண்மையாலுமே தான். நீ இது அந்த மெரினா போனேன்னா வச்சுக்கவேன், ஜெயலலிதா அந்த சமாதி பார்த்தீங்கன்னா ரெட்டலை சிம்பிள் இருக்கும். இது வந்து சூரியன் சிம்பிள். ஆனால் அவங்கவுங்க பார்ட்டிக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கிறாங்க. ஓ பரவாயில்லையே. நாம இப்போ எந்த இடத்துல இருக்கோம் தெரியலையே. இங்கேன்னு இருக்கேன். இங்கே தான் இருக்காமா. ஓகே ஓகே. இன்னும் உள்ளுக்குள்ளார இவ்வளோ இருக்கு. இந்த இடத்துல தான் இருக்கோம் நம்ம. சரி, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு சோடா குடிச்சோம்னா சரியா போயிடும். அதுக்கு தான் டிராவல் பண்ணும்போது சிக்கனு நான்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறது. நீங்க வாங்கிட்டு உனக்கு பழைச்சோறு கொடுத்து கூட்டு வந்தா கூட உனக்கு எதுவுமே ஏதோ ஒன்று ஆயிரும். ஒரு பொது சேவை செய்ய போறாங்க. என்னன்னா பக்கத்து சீட்ல இருந்து டீ ஊத்தி இருக்காமா. இப்ப போட்டோன்னா யாராச்சும் குப்பையை நினைச்சு உட்கார மாட்டாங்க. யாராச்சும் வந்து உட்காரும் போது டீ இருந்ததுன்னா அப்ப போட்டுக்கலாம். இப்ப போட்டு எடுத்து போட்டுரு. ஆமா இருக்கு, எடுத்து போட்டுரு. போட்டு அது அப்புறம் உருகிட்டோம். யாராச்சும் வந்து எடுத்து போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு டிஷ்யூ கொடுத்துடலாம். ஏதோ நம்மளால முடிஞ்சது இந்த தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஒரு உதவி பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு அரசுக்கா? ஆமா, தமிழ்நாடு அரசோட இதுதானே அது. என்னால முடிஞ்சதுப்பா. மணி முதல்வர் ஐயா, இதை பாத்தீங்கன்னா எனக்கு ஏதாச்சும் அவார்டு கேட்டாங்க. அவார்டுலாம் நீங்க கேட்டு வாங்க கூடாது. மணி எத்தனை? மணி 8:07 இருக்கும். அவன் 9:30 தான் பஸ். அது வரைக்கும் ஒரு மாதிரியாவே கேரா இருக்கு. பஸ்ல போய் உட்காந்து தூங்கிட்டு வீட்டுக்கு போகணும். எனக்கு சொல்றேன்னு யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க போனாலும் சரி, வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டு கக்கூசுக்கு போனாதான் ஒரு 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 100க்கு 100 திருப்தி கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து சில பேர் இன்னும் இப்படி எல்லாம் பேசுன்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு அது உண்மைன்னு தெரியும். நம்ம எந்த வீட்டுக்கு போனாலும் நம்ம வீடு தான் சொர்க்கம். நம்ம வீட்டை விட நம்ம வீட்டு பாத்ரூம் தான் நமக்கு சொர்க்கம். பாத்ரூம் சொர்க்கம். ஆமா, நம்ம எங்க வேணா போய் எங்க வேணா இருக்கலாம். ஆனா நம்மளுடைய முழு திருப்தியான இடம். ஆமா, வெளியே எங்க போனாலுமே டாய்லெட் வந்துட்டு டாய்லெட் நினைச்சுதான் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு பயந்து மூக்க பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டியதா இருக்கும். நம்ம வீட்டு பாத்ரூமுக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு முழு திருப்தி. நம்ம வீட்டு பாத்ரூம் மாதிரி ஒரு ஹைஜீனிக்கான ஃபீல் எவ்வளவு பெரிய 5-star ஹோட்டல் போனாலும் கிடைக்காது. ஏன்னா அது பலரும் யூஸ் பண்ணிருப்பாங்க நிறைய பேரு. அதனால போறது கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி நம்ம பெட்ல தூங்குறது. டிராவல் பண்ணணும்னு ஆசை. ஆனா இது ஒண்ணு பிரச்சனை. சரி, 9:30 பாப்போம். ஓகே, பஸ் வந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறோம் உங்களுக்கு. சரியா, தூங்குங்க. நம்ம இங்கே பண்ணோம் கடைசிக்கு முன்னாடி. ஆமாப்பா, நாம முன்னாடி இது பண்ணும் போதுதான் டிக்கெட் டக்குன்னு தீர்ந்து போச்சுல. இல்ல, டிரைவருக்கு அப்படியே பின்னாடி தானே புக் பண்ணிருந்தோம். தெரியல ஜி, ஞாபகம் இல்ல. அதான் பண்ணோம். ஆனா புக் பண்ணனே ஞாபகம் இல்ல. அது உள்ள போகும்போதே டக்குன்னு இதாயி போச்சுல. அது மிடில்ல இருந்தாதான் ஆச்சு. என்னன்னு தெரியல. கடைசிக்கு முன்னாடி பெட்ஷீட்ல இருக்கா ஃபர்ஸ்ட்? இல்ல, விரிச்சு போட்டுக்கலாமா நம்மளோடது? ஃபர்ஸ்ட் டைம் ஏசில இது மாதிரி படுத்துட்டு போறதுல வந்திருக்கேனா. சூப்பரா இருக்கு. நம்ம ஏற்கனவே போனோம்ல. அது ட்ரெயின்ல போனோம். ஆனா பஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு குளூர்ல ஜில்லுன்னு போறது. சூப்பரா இருக்கு. அப்படியா? இதை விட ரெட் பஸ்ல புக் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். இதுலயும் நல்லா தான் இருக்கு. பட் தலையங்க வைக்காத. கவர்மெண்ட் பஸ்ல இவ்வளவு ஃபியூச்சர்னு நினைக்கும் போது பெருமையா இருக்கு. தலையங்க வைக்காத எடுப்பா. எல்லாருமே அங்கதான் வச்சிருக்காங்க. அதெல்லாம் எனக்குலாம் ஒரு பிரச்சனை இல்லை. நான் வந்து சோஷலிஸ்டமா இருப்பேன். நீ எனக்கு அருவருப்பா இருக்கு. நான் பாருங்க பெட்ஷீட் விரிச்சு போட்டுக்கிட்டேன். எனக்கு இங்க யூஸ் பண்றது பிடிக்கல. ஆனா சார் வந்துட்டு வேணாம் மாமா பெட்ஷீட். ஆனா குளுரும் போத்திக்கிறதுக்கு தான் வச்சிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்களா, என்னோட பெட்ஷீட் தான். சாகு பெட்ஷீட். தேங்க்ஸ் கோமதிஷ்னு சொல்லலாம். தேங்க்ஸ் கோமதிஷ். இது வந்துட்டு ஒரு சீலை. இது ஏற்கனவே வீடியோல சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு நாங்க எடுத்தோம். ப்ராஜெக்ட் ஒழுங்காவே பண்ணாம இந்த மெட்டீரியல் மட்டும் எங்களுக்கு லாபம். இது வந்து லக்கேஜ் அங்க வச்சாச்சு. அப்படியே சைட்ல வேடிக்கை பார்த்துட்டே போக வேண்டியதான். இந்த மாதிரி இது சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி போகும்போது கோல்டு மெடல் வாங்க போகும்போது இந்த மாதிரி தனியா தான் வந்தா போனேன். பஸ்ல, ஏசி பஸ்ல தனியா போனேன். ஆனா டிக்கெட் விலை தான் ஊர்பட்ட விலை. 1700 ரூபா. 2 பேத்துக்கு 1700 ரூபா. நம்ம அழகா தட்கல்ல ஏசி டிக்கெட் ஏசி ட்ரெயின்ல போட்டோம்னா கூட 1000 ரூபாய்க்குள்ள முடிச்சிருக்கோம். அது கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. அதனாலதான் இங்க புக் பண்ணிருக்கோம். சரி, கண்ணிலே ரொம்ப நேரம் டார்ச் அடிச்சிட்டு இருக்கேன். இறங்கிட்டு பாப்போம். ஃபுல்லாக இங்கே வந்துட்டு மழை தண்ணியாக ஓடிட்டு இருக்கு. வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில.
செம்ம மழையே தண்ணியாக ஓடிட்டு இருக்கு, இருட்டாக இருக்கு, மழை பெய்யுது, ஏசி, பயங்கர குளிர், ஒன்றுமே தெரியாது இவனோட மூஞ்சி. நல்ல படம் பார்த்துக்கிட்டே போகலாம். மைக்கேல் மோகன மதன காமராஜர் அப்படி ஒரு படமா? உண்மையாகவே அதான் படம். இல்லை, நீ சொல்றது கரெக்டான்னு தெரியல. The next day. மணி வந்து 5:50 ஆச்சு. 3-4 மணிக்கு போய் விடுவாங்கன்னு பார்த்தா 5:50 ஆயிடுச்சு. காலையில் 6 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு? ஆக்டிவாக இருக்கு. எல்லாரும் போகிறது வரதுமாவே இருக்காங்க. ஆனால் ரயில்வே ஸ்டேஷன்லலாம் இன்னும் பயங்கர கூட்டமாக இருக்குது. இங்கே பஸ் ஸ்டாப்பில் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, ரயில்வே ஸ்டேஷனில் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டாங்க. நான் 4 மணிக்கு வந்துடும்னு நினச்சா 6 மணிக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பஸ்ஸு கிளம்ப, அது போய் ஏறிக்கலாமா? எங்கே போகுது? நீ தானே சொன்னாங்க 1 நம்பர் பஸ் போகுதுன்னு. ஜாலியாக இருக்கா? வாவ், இங்கே பாருங்க, புது பஸ்ஸு சூப்பராக இருக்கு. நம்ம புதுசாக சூப்பராக இருக்கு. புது பஸ்ஸு நமக்காகவே விட்ட மாதிரி இருக்கு. இருக்கா? இங்கே வண்டி நிறுத்தும் போது எவ்வளோ கனவுகளோட நிறுத்திட்டு போனோம். ஆனால் இப்போ வெறுங்கையோட வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே. காலை டிஃபன் அதே மாதிரியே 6:30 மணிக்கு இங்கே. வீடியோ வந்துட்டு இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு. என்ன வேலை கிடைக்கல, அழுவா அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கா, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நினைப்பீங்க. நான் போன வருஷம் அழுதேன். இந்த வருஷம் வேகன்சி இல்லையே. எனக்கு பிடிச்ச ஜாப் வந்துட்டு ஒரு போஸ்ட்டு, அதில் ஃபஸ்ட்டு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. ஃபுல்லாகவே வந்துட்டு SC/ST கம்யூனிட்டிக்கு அது அலாக்கேட் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு அந்த அளவுக்கு வருத்தம் இல்லை. வருத்தப்பட்ட மட்டும் என்ன பண்ணுறது, அடுத்த வர எக்ஸாமுக்கு படிக்கணும். மொத்தத்தில் நம்ம உள்ளே வந்துட்டோம், வேலை வாங்காமல் போகக்கூடாது. ஸோ அதனால் படிச்சுட்டே இருப்போம், நமக்கு பிடிச்சதை வந்து கிடைக்கிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மனசு தைரியம் நம்பிக்கை வந்துருச்சு. நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை விட நம்ம நடுவில் போடுற அந்த முயற்சி இருக்குல்ல, அது ரொம்ப அழகானது. அந்த அழகானதை வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம், பார்க்கலாம். இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, என்னால் முடியும், நான் படிச்சிருக்கேன், மார்க் எடுத்திருக்கேன், ஆனால் வேகன்சி வந்துட்டு எக்ஸ்ட்ரா கேட்கல. வேகன்சி வந்துட்டு ஜென்ரல்லையோ பிசிலையோ எதுவும் கேட்கல. அதனால் நான் மனசு வந்து தேர்த்திக்கிட்டேன். அதுக்காக வேலை கிடைக்கலங்கிறதுக்காக என்னால் முடியாது அப்படிங்கிறது கிடையாதுன்னு என் மனசை நான் தேர்த்திக்கிட்டேன். ஆனாலும் நிறைய பேர் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சொன்னீங்க, வேலை கிடைச்சிச்சுன்னு நினச்சிங்க, அவங்களுக்குமே ஒரு ஏமாற்றமாக இருக்கும். ஸோ அடுத்த டைம் வந்து நான் வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு பெரியவங்களாம் இப்போவே ஆசீர்வாதம் பண்ணி இப்போயே வாழ்த்து சொல்லுங்கள். எனக்கு இன்னும் பார்க்கும்போது பாசிட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க. இவ்வளோ தூரம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபராக தான் இருக்கும். ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு சிலர் பார்த்துட்டு இருந்தீங்களான்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.